போயிருந்தேன், உமக்காய் காத்திராமல் இருந்தேன். ஆனால் நீர் என்றும் என்னை மறந்து போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்தேன், நானும் நீதிமானாய் வாழ்ந்தேன். ஆசீர்வாதங்களை பெற்றிடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்தேன், நானும் நீதிமானாய் வாழ்ந்தேன். ஆசீர்வாதங்களை பெற்றிடுவேன். நன்றியோடே போற்றி பாடி என்று துதி செய்வேனே. நன்றியோடே போற்றி பாடி என்று துதி செய்வேனே. என்று சொந்து போகாமலே நானும் உம்மை பின்தொடர்கிறேன். நானும் உம்மை பின்தொடர்கிறேன். குப்பை கிடந்த என்னை உம் கண்கள் கண்டது. உம் வார்த்தையாலே முற்றும் ரட்சித்தீர். வாழி விலகி சென்றேனே, உம் வார்த்தை மறந்தேனே. ஆனால் நீர் என்றும் என்னை மறந்து போவதில்லை. வாழி விலகி சென்றேனே, உம் வார்த்தை மறந்தேனே. ஆனால் நீர் என்றும் என்னை மறந்து போவதில்லை. நன்றியோடே போற்றி பாடி என்றும் துதி செய்வேனே. நன்றியோடே போற்றி பாடி என்றும் துதி செய்வேனே. என்று உமக்காய் எழும்பேன், நானும் உம்மை பின்தொடர்வேனே. நானும் உம்மை பின்தொடர்வேனே. துன்ப வேளையிலும் கடும் தொல்லைகள் நடுவிலும் கர்த்தருக்கு காத்திருப்பாயா? நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து நாமும் பாக்கியவானாய் மாறிடுவோம். நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து நாமும் பாக்கியவானாய் மாறிடுவோம். நன்றியோடே போற்றி பாடி என்றும் துதி செய்வோமே. நன்றியோடே போற்றி பாடி என்றும் துதி செய்வோமே. என்றும் உமக்காய் எழும்பேன், நானும் உம்மை பின்தொடர்வேன். நானும் உம்மை பின்தொடர்வேன். நானும் உம்மை பின்தொடர்வேன். உற்சாகமாக கை தட்டுவோம். கர்த்தர் நம்முடைய ஜீசஸ். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாகிய நப்பனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சத்தம் இல்லை, உற்சாகம் இல்லை, வைராக்கியம் இல்லை. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பாப்போம். தம்பி எக்கோ வராமல் பார்த்துங்க. தம்பி எக்கோ வராமல். காலையில் நல்லா இருந்துச்சு மைக்கு. எக்கோ எல்லாம் பார்த்துங்க.
ஜீசஸ். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவங்க முகங்கள் வெட்கப்படலை. ஆமீன் சொல்லுங்க. இது வரைக்கும் உங்களை நடத்தின எபினேசர் இனிய நடத்த வல்லவர். தம்பி இன்னும் சரியாக வைக்கணும். காலையில் நல்லா இருந்துச்சு மைக்கு. ஜீசஸ், மைக்கை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தம்பி. ஹல்லேலூயா. காலையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார். அருமையான ஈமான் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான தேவ மனிதருக்காக முதல் முறை அவரை நான் இந்த நாளில் சந்திக்கிறேன். அவர் அரும்பாக்கத்தில் இருப்பது எனக்கு தெரியும். அவர் சில இடங்கள் இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாளில் மதுரவாய் ஈசியில் அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியே கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், 2வது ஆராதனைக்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் சொல்லுங்கள் பார்ப்போம். இதே சொல்லுங்கள், இதே மாதிரி 2வது தான் நான் வரணும், 1வது வரக்கூடாது. சொல்லுங்கள், 1வது வரக்கூடாது, 2வது தான் வரணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், அது தொடரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் கொடுத்த கிருபையினால 200 சொச்சம் பாட்டை ஏற்றிருக்கிறேன். நான் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக முந்தின பாட்டு பாடினேன், ஒரு பாட்டு போட்டிருக்கிறேன். அதில் தொடர்ந்து ராகங்களை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 11 பாகங்களில் 11ஆம் பாகம் தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஜெபம் பண்ணார். மோகன்சி அண்ணன் 9ஆம் பாகத்தை வெளியிட்டார். காலையில் கூட நான் சொன்னேன். நிறைய பரிசுத்தவான்களுடைய பாடல் புத்தகத்தையும் கேசட்டி டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா வந்து காலையில் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் தான் புக்கு இருக்குது. அவருக்கு காலையில் என்னை அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். இந்த சொல்லி துதிப்பா அந்த பாட்டை பாடுங்கன்றார். நான் இலங்கை தேசத்தில் அந்த பாட்டை வவுனி ஆன்ற ஒரு மாவட்டத்தில் பாடல நான் பிரசங்கத்தை உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டரும் அவருடைய மனைவி ஒர்ஷிப் பண்ணாங்க. நான் பின்னாடி உட்காந்து பாடுறேன். அப்போ இந்த பாட்டை தான் பாடுறாங்க. அப்படியே என் உள்ளத்தில் கண்ணுக்குள்ளே அப்படியே கண்ணில் தண்ணீர் எனக்கு கலங்கணும். ஏன்னு கேட்டால் நான் பல்லாவரம் மலையில் முழங்காலில் நின்று எழுதப்பட்ட அந்த பாட்டை இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் பாடுறாங்க இலங்கை. அப்போ நான் அவர் பாஸ்டர் கூட்டி கேட்டேன், எப்படி பாட்டு இந்த பாட்டு பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். எப்படி உங்களுக்கு இந்த பாட்டு வந்துச்சுன்னு அவர் சொன்னார், இலங்கையில் ஆசீர்வாதம் டிவி வருது, பிளஸ்ஸிங் டிவி வருது அப்படின்னார். பிளஸ்ஸிங் டிவி அங்கே வரதுனால அங்கே இந்த பாட்டை நாங்கள் டெய்லி போட்டு கேட்போம். வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வரியாக எழுதுவோம். நாங்கள் வரி எழுதுறதுக்குள்ளே, பேனாவை தேர்றதுக்குள்ளே, பேப்பரை தேர்றதுக்குள்ளே பாட்டு போயிடும் அப்படின்னாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கொயரெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒயராக இருக்கணும். அல்லேலூயா கொஞ்சம் நல்ல சத்தமாக இருக்கும், தெம்பாக சொல்லணும். ஆமை சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இந்த பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த பாட்டு புத்தகம் கொடுத்துடலாம் இல்லையா? கொஞ்சம் தான் இருக்குது தம்பி, சீக்கிரம் ரிசீவ் பண்ண சொல்லுங்கள் தம்பி. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்போமா? அந்த பாடலை பாடி ஆண்டு ஆராதிச்சு கர்த்தருடைய நல்ல இன்றைக்கி தாவீதை குறித்து ஒரு சப்ஜெக்ட் எனக்கு இருக்குது. அல்லேலூயா உங்களுக்கு கூட போகிறேன். அல்லேலூயா. சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஐயா தான் பிரதிஷ்டை பண்ணார். நீங்கள் நினச்சிக்குவீங்க ஓசியில் கொடுக்குறேன். ஓசியில் கிடையாது. ஓசியில் வாங்கினீங்கன்னா உடம்பு சரியாக போயிடும். அல்லேலூயா. இது ஆமாம், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் இது ஊழியத்தை தாங்குறீங்கன்னு அர்த்தம். காலையில் கூட எல்லாமே வாங்கிட்டாங்க. கொஞ்சம் தான் புக் இருக்குது. காலையில் ஃபஸ்ட்டிலே போயிடுச்சு. நான் எனக்கு தெரியாமல் போச்சு. நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியாமல். அதனால் இதை ஐயா டெடிகேட் பண்ணதுனால இந்த பணம் வந்து ஊழியத்துக்கு போகுது. திறப்பின் வாசி ஜெபத்துக்கு தஞ்சாவூரில் 18ஆம் தேதி எங்களுக்கு திறப்பின்னு வச்சுவோம். அதை சாப்பாடு கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் இதை ஊழியத்தை தாங்குறீங்கன்னு அர்த்தம். எல்லா கையிலையும் பாட்டு புத்தகம் எல்லாம் வச்சுக்கோங்க. சீக்கிரம் ரிசீவ் பண்ணுங்க தம்பி. 71வது பாடல் சொல்லி துதிப்பேன். 71வது சாங் அந்த பாட்டு இருக்குது. சொல்லி துதிப்பேன் அந்த பாட்டு 71வது சாங். சீக்கிரம் பிரதர் சிஸ்டர் கொடுங்க, சீக்கிரம் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாம் கொடுத்துருங்க. அல்லேலூயா. 71வது பாடல். இந்த பாடலை பாடி தகப்பனை ஆராதிப்போம். தேங்க்யூ அப்பா. எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் முடிஞ்சு போகும்போது காசை 70 ரூபாயை தம்பிகிட்ட கூட கொடுத்துடலாம். முடிச்சு அப்படி காசு இல்லாதவங்க இப்போ தான் லேட்டஸ்ட் ஆகிடுச்சு. கூகுள் பேயில் அனுப்புகிறவங்க நீங்கள் 2வது நம்பர் அந்த பாட்டு பற்றி பின்னாடி திருப்பி 2வது நம்பர் இருக்கும். அதில் கூகுளில் அனுப்பிட்டு போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து காதில் சொல்லிட்டு போயிருங்க, நாங்கள் கூகுளில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆமை சொல்லுங்கள். இந்த சத்தம் பத்தாது, நல்ல உற்சாகமாக சொல்லி தூதிக்கணும் உங்களை. நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. 1 2 3 4 சொல்லி தூதிக்கணும் உங்களை. நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. ஓஹோ, சொல்லி தூதிக்கணும் உங்களை. தயவாய் நினைக்கணும் எங்களை. சொல்லுங்க. அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லுங்க பாப்போம். அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. நல்ல உற்சாகமாக சொல்லி தூதிக்கணும் உங்களை. நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. சொல்லுங்க பாப்போம். சொல்லி தூதிக்கணும். நல்ல உற்சாகமாக எல்லாம் சேர்ந்து பாருங்க.
அந்தி சந்தி மாதியானத்தில் உம்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். சொல்லுங்க பாபோ. அந்தி சந்தி மாதியானத்தில் உம்மை முந்தி வந்து நான் துதிப்பேன். என் குறைவெல்லாம் நீ நிறைவாக்குவீன், என் கண்ணீரெல்லாம் நீ துடைத்திடுவீன். சொல்லுங்க. என் குறைவெல்லாம் நீ நிறைவாக்குவீன், என் கண்ணீரெல்லாம் நீ துடைத்திடுவீன். அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லுங்க பாபோ. அப்பா கரங்களை தட்டி ஓ சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. இன்னும் உற்சாகமாக துதி செய்ய தொடங்கியதும் சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து வீழும். சொல்லுங்க பாபோ. துதி செய்ய தொடங்கியதும் சாத்தான் கோட்டைகள் தகர்ந்து வீழும். உன் பேலன் தந்து என்னை தாங்க வேண்டும், உன் மார்பில் சாய்ந்து இலை பார வேண்டும். சொல்லுங்க. உன் பேலன் தந்து என்னை தாங்க வேண்டும், உன் மார்பில் சாய்ந்து இலை பார வேண்டும். கையை தட்டி அப்பா உமக்கு ஒப்பானவர். நல்ல உற்சாகமாக அப்பா உமக்கு ஒப்பானவர். சொல்லுங்க பாபோ. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. இன்னும் உற்சாகமாக சொல்லி நீரெல்லாம் அது மதுரமாய் மாறி போகும். சொல்லுங்க பாபோ. மாறாவின் தண்ணீர். நல்ல சத்தத்தை எழுப்பி சொல்லுங்க சொல்லுங்க. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை தகர்த்திடுவார், ஜெயம் தந்திடுவார். சொல்லுங்க. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை கையை தட்டி ஜெயம் தந்திடுவா. ஓஹோ. அப்பா உமக்கு ஒப்பானவர். நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. இன்னும் உற்சாகமாக சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஓஹோ. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க பாபோ. சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. ஓ சொல்லி சொல்லி துதிக்கணும். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இன்னும் உற்சாகமாக சொல்லி சொல்லி துதிக்கணும். இன்னும் உற்சாகமாக சொல்லி சொல்லி துதிக்கணும். சொல்லுங்க. அப்பா அப்பா உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. சொல்லுங்க பாபோ. அப்பா உமக்கு ஒப்பானவர். சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. Thank you Father. தேவ வல்லமை இறங்கி வருவதாக, தேவ மகிமை ஆலயத்தை மூடுவதாக. இன்னும் அக்கினியை போடுவீராக. அக்கினியை போட வந்து அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவன். அக்கினியை ஜனத்திலே போடுவீராக. எல்லா சிறையில் மாறட்டும். சொல்லி சொல்லி துதிக்கணும் உங்களை, நீங்க தயவாய் நினைக்கணும் எங்களை. இப்ப நான் தாவீது சப்ஜெக்ட் தான் எடுத்து பேச போறேன். தாவீது ஆண்டு சொன்னார், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்,
ஏன் இருதயத்தை ஏற்றவன்னா ஆண்டவரை துதிக்கிறதுல அவனை போல ஒரு தெய்வ மனுஷனை பார்க்க முடியாது. அதனால தான் ஆட்டை மேய்ச்சவன் அரசனாய் மாற்றினார். ஒரே ஒரு சரணம், இன்னொரு அந்த பாட்டை மட்டும் பாடிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடு. 137வது பாடல். என் பெலனாகிய கர்த்தாவே. நான் உடைக்கப்பட்டிருக்க நேரத்தில் மலையில் போய் கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு பெரிய மீட்டிங், அது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எனக்கு. அப்படியே ஆண்டவர் சமூகத்தை அந்த மலையில் 5:30க்கெல்லாம் ஓடிடுவோம். மலை மேலே பல்லவரம் மலை தான் எனக்கு சாட்சி. 32 வருஷமாக அந்த மலை மேலே ஜெபிக்கிற முட்டியில். அப்போ ஜெபிச்சிருக்கும் போது ஆண்டு அந்த பாட்டை கொடுக்குறார். என் பெலனாகிய கர்த்தாவே. அதே தாளம் நம்புறது. என் பெலனாகிய கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொல்லுவார், ஆண்டு தாவீது சொல்லுவார், என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுவேன். ஆண்டு 137வது பாடல். அல்லேலூயா. என் பெலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்தி நடத்துமையா. 1 2 3 4. என் பெலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்தி நடத்துமையா. சொல்லுங்க பாபோ. என் பெலனாகிய கர்த்தாவே. நல்ல உற்சாகமாக. என்னை பலப்படுத்தி நடத்துமையா. என்னை பலப்படுத்தி நடத்துமையா. எங்கிருந்து தூக்கினீரே அங்கிருந்து உயர்த்துமையா. சொல்லுங்க. எங்கிருந்து தூக்கினீரே அங்கிருந்து உயர்த்துமையா. உன்னை பின்தொடர்ந்து வருவேனையா. என் கரம் பிடித்து நடத்துமையா. சொல்லுங்க பாபா. உன்னை பின்தொடர்ந்து வருவேனை. ஆமாப்பா. என் கரம் பிடித்து. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பாபா. என் பெலனாகிய நல்ல உற்சாகமாக கையை கொண்டு கையை தட்டி நன்றியப்பா. என் பெலனாகிய என்னை பலப்படுத்தி தள்ளப்பட்ட என்னையுமே நீ தயவாய் நினைவு கொண்டீ. சொல்லுங்களே. தள்ளப்பட்ட என்னையுமே ராஜா நினைவு கொண்டீ. ஓஹோ. எங்கோயோ வாழ்ந்த என்னை உன் அருகினில் கொண்டு வந்தீரே. சொல்லுங்களே. எங்கோயோ வாழ்ந்த நன்றியப்போ. என் பெலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க பாபோ. என்னை பெல. ஒவ்வொரு பேரும் உங்க பெல இறங்கி வரும். சத்துடைய கோட்டைகளை உடைக்கிற ஆண்டவர். என் சொந்தங்கள் வெறுத்த போது உன் செட்டை நிழலில் சேர்த்து கொண்டீ. சொல்லுங்க. என் சொந்தங்கள் வெறுத்த போது உன் செட்டை நிழலில். ஓஹோ. கருத்தாய் விசாரித்தீனே என்னை கண் கலங்காமல் பார்த்து கொண்டே. சொல்லுங்களே. கருத்தாய் நன்றியப்போ. என்னை கண் கலங்காமல் பார்த்து கொண்டே. என் பெலனாகிய கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் இந்த பெலன் இறங்கி வரும். புதிய பெலன் உங்க மேல வரும். சொல்லுங்க பாபா. என் பெலனாகிய ஒரே சரணம். இசை வாசிக்க மாட்டாங்க. 81ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், உன் வாயை விரிவ தெர நான் உன்னை நிரப்புவேன். இப்போ நீங்கள் தான் பாட போகிறீங்க. நான் தொடங்கி விட்டு நீங்கள் தான் பாட. ஒரே சத்தத்தை பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இசை இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது. இசை உங்கள் சத்தம் மாத்திரம் தான் கேட்கும். பாப்போமா. தள்ளப்பட்ட என்னையுமே நீ தயவாய் நினைவு கூர்ந்தீ. சொல்லுங்க சொல்லுங்க. தள்ளப்பட்ட என்னையுமே ஆமாப்பா நீ தயவாய் நினைவு கூர்ந்தீ. எங்கோயோ வாழ்ந்த என்னை
உன்னருகினில் கொண்டு வந்தீரே. நல்ல சத்தத்தை எழுப்பி சொல்லுவோமா? எங்கோயோ வாழ்ந்த என்னை ராஜா உன்னருகினில் கொண்டு வந்தீரே. இப்ப தலைமையில கைய வச்சு என் பலனாகிய கர்த்தாவே, எல்லா தலைமையில கைய வச்சு என்னை பலப்படுத்தி நடத்தும் ஐயா. இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, கையை உயர்த்தி, ரெண்டு கரங்களை பிரதர்ஸ் சிஸ்டர் தரங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி. இப்ப சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, ஆமாப்பா என்னை பலப்படுத்தி நடத்தும் ஐயா. இருக்கிறவரே உம்மை நன்றியோடு நாம ஸ்தோத்திரிக்கிறோம். காலையில மகிமைப்பட்ட அதே தேவன் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவை உள்ளதாய் மாறுவதாக. இரண்டாவது கர்த்தர் ஜனங்களோடு பேசுவீராக. பாடல் புத்தகத்தை வாங்கின அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னை மறைத்து நீ பேசுவீராக. உம்முடைய அடியான் சிறுகவும் நீ பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் முறியடிக்கிறோம். நீ ஜனங்களோடு பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல ஒரு ஆமென் சொல்லிட்டு உட்காருவோம். தேங்க்யூ. உட்கார். நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம். இது நல்ல சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமாக ஃபில்டர் பண்ணி உங்கள்கிட்ட பேசி கடந்து போவேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ம் 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 உனக்கிட்ட கட்டளைய கை கொள்ளவில்லையே. யார் சொல்றான் அந்த வார்த்தையை? சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்றார். ஆமென். அப்படியே உட்காந்துருக்க கூடாது. நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அப்படியே உட்காந்தீங்கன்னா அப்படியே உட்காந்து தான் போயிட முடியாது. வாயை திறக்கணும். ஆமென். இந்த ஆமேன் பத்தாது. வாலிப பிள்ளைகள் ஆமென். கவனிங்க. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் பார்த்து சொல்றாரு. நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? ஒரு ராஜபாரம் முடிந்தது. தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை அவரே தேர்ந்தெடுப்பாராக அப்படின்னு சொல்றார். அபிஷேகத்தில் 2 அபிஷேகம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒன்று குப்பி அபிஷேகம், அது சவுலுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும் கேட்டதுனால ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நச்சரிப்பு தாங்க முடியாம சவுலை கொடுத்துட்டார். ஆனா தாவீது அப்படி இல்லை. தாவீதோட அபிஷேகம் எப்படின்னா கொம்பு அபிஷேகம். காண்டாமிருகத்தின் கொம்பு அபிஷேகம் தாவீது கொடுக்கப்பட்டது. அப்ப ஒரு அபிஷேகம் குப்பி அபிஷேகம், 2வது அபிஷேகம் கொம்பு அபிஷேகம். குப்பி அபிஷேகம் சவுலுக்கு, கொம்பு அபிஷேகம் தாவீது. குப்பி அபிஷேகம் பெற்றவன் விழுந்து போனான். கொம்பு அபிஷேகம் பெற்றவன் கர்த்தர் நிக்க வச்சா. கையை தட்டணும், கையை தட்டணும். ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே. அப்ப இவனை மாத்திரம் தான் ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நல்லா கவனிக்கணும். இருதயத்துக்கு ஏற்றவன். நீங்க இருதயத்துக்கு ஏற்றவளை மாறணும். பிரதர்ஸ், நீங்க ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவனை மாறணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், 12 சப்ஜெக்ட் இது. ஆனால் நான் அதை சுருக்கி 4ஆய் பேசி நான் விடைபெற விரும்புகிறேன். ஆமேன். இந்த ஆமேன் பத்தாது. பாலிவுட் நல்லா சொல்லணும். சத்தமா சத்தமா மூடிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் இவனை பார்த்து ஏன் சொல்றாருன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா இவன் நடந்து கொண்ட காரணம் என்ன? ஆண்டவர் இருதயத்தை இடம் பிடிப்பதற்கு என்ன காரணம்? கர்த்தரின் இருதயத்தை இடம் பிடித்த தாவீது. இதான் செய்தி. நீங்க ஆண்டோட இருதயத்தை இடம் பிடிக்கணும். தாவீது இடம் பிடிக்கிறான். இவன் எங்க இருந்தவன் தெரியுங்களா? வனாந்தரத்தில் ஆட்டம் மேய்ச்சவன். வனாந்தரங்கள்ல ஆட்டுக்கு பின்னாடி பே 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 பேன்னு கம்பு எடுத்துட்டு போனா அதுக்கு தான் அவன் தகப்பன் ஈசாய் தெரிஞ்சுக்கிட்டான். லோ கவனிங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே,
நீ இருதயத்துக்கு ஏற்றவளை மாறணும்னு ஆண்டு விரும்புகிறார். ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டணும். ஹல்லேலூயா. அப்போ ஏப்ரலில் கொண்டு வந்திருக்கிறார், ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நீ இருதயத்தை ஏற்றவளை மாறணும் என்றது தேவனுடைய முகாந்திரம், நோக்கம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, தாவீதை மாத்திரம் ஆண்டு சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆபிரகாமை சொல்றார் என் சிநேகிதன்றார் ஆண்டவர், சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், என் சிநேகிதன் ஆபிரகாம். யோபுவை சொல்றார் என் நண்பன் என்றார், சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். நோவாவை சொல்றார் அவனை நான் நீதிமானாய் கண்டேன்னு சொல்றாரு. கிதியோனை பார்த்து சொல்றார் பராக்கிரமசாலி அப்படின்றார். ஆனால் தாவீதை மாத்தம் சொல்றார் என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதே. என் வார்த்தையை கேட்கிற சகோதரனை, சகோதரிய, தாய்மார, தகப்பன்மார, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நாளே காரியம். ஏன் இவன் இருதயத்தை இடம் முடிக்கிறான் ஆண்டவர்கிட்ட? இவன் பக்கம் ஏன் ஆண்டவர் திரும்புகிறாரு? அந்த பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவனுக்கு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? இருதயத்தை ஏற்றவன் சொல்கிறாரு, யாரையுமே சொல்லாத வார்த்தையை இவன் சொல்கிறாரு. பார்த்துருவோம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமாம். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வருகிறேன். முதலாவது பகுதியை பார்த்துடலாம். ஏன் ஆண்டவர் தாவீது இருதயத்தை இடம் பிடிக்கிறதுக்கு செய்த பகுதி ஆண்டவர் கவனிக்கிறார். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், தொடையில் தட்டி சொல்லுங்கள், மூஞ்சை பார்த்து முறைச்சி பார்க்க கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். சிரிச்சுட்டு சொல்லுங்கள். முதலாவது சொல்லாங்கம்மா, முதலாவது தாவீது ஆண்டோடைய இருதயத்தை இடம் பிடிக்க அவன் எடுத்த முதல் முயற்சியை சொல்லுங்க, ஆண்டவரை எக்காலத்திலையும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி நல்லா சொல்லணும். அவர் துதி வாயில இருக்கணும், வாயில் இருக்கணும். ஊரு கதை, உரமர கதை, அந்த கதை, அந்த அக்கா அப்படி, இந்த அக்கா அப்படி, அந்த அண்ணா அப்படி, ஊரெல்லாம் பேசுகிற அந்த வார்த்தையை விட்டுட்டு துதியை வாயில் வைக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கவனி. அப்போ இருதயத்துக்கு ஏற்றவனாய் இவன் ஆண்டவர் போடுற முதல் மார்க் என்ன தெரியுங்களா? துதிக்கிறவனாய் காணப்பட்டான். பிள்ளைங்கள்லாம் பாடி நாங்கள் கொயரில், நான் சில இடங்களில் போய் பாடுவேன், சில இடத்துல கொயருங்க பாடுறது பாதியில் சொல்லிடுவேன், தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன்னு பாடிடுங்கண்டுவேன். ஆனால் பிள்ளைங்க காலையில் என் கூட நல்லா பாடினாங்க. அந்த கொயர் போயிட்டாங்க, அடுத்து இந்த ஒயர் வந்திருக்குது. அல்லேலூயா. காலையில் அந்த ஒயர் போயிடுச்சு, இந்த 2வது ஒயர் வந்திருக்காங்க. நல்லா பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். கவனிங்க. அப்போ ஆண்டவர் உங்களை இந்த தாளத்தை கொடுத்துருக்கிறார். பாடுகிற ஜனங்களை தேவன் விரும்புவார், துதிக்கிற ஜனம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து உட்காந்துக்கிட்டோம், நாளைக்கு சாவுற மாதிரி. கையை தட்டினா சிங்கு 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 அசிங்கு அப்படி. வாயை திறக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன் வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய். எதில் துதிக்கணும், திறக்கணும்? துதிப்பதற்கு. துதிப்பதற்கு. வனாந்திரத்தில் ஆட்டை மேய்ச்சவன இவன் எத்தனாவது புள்ள? 8வது புள்ள ஈசாய். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, அவன் தகப்ப இவனை எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? ஆட்டை மேய்க்க தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் கர்த்தர் இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டார்னா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டார். ஐயா காலையில் கேட்டேன், ஐயா எந்த ஊர் அண்ணன்? வள்ளியூர்னார். அம்மாவை கேட்டேன், தூத்துக்குடினாங்க. 2 பற்றி நினச்சிட்டாரு பாருங்க. வள்ளி ஊரையும் தூத்துக்குடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கவனி. அப்ப தேவ திட்டம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் ஆண்டவர். இப்போ உங்களை கர்த்தர் ஈஸியில் ஏன் வச்சிருக்கிறாரு? நிறைய வாலிப பிள்ளைகளை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கர்த்தர் 3 பொட்ட பிள்ளைகளை கொடுத்தேன். என் பிள்ளைகளை ஆராதனைக்கு நான் வளர்த்தேன், நல்லா ஆராதிப்பார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊட்டி நான் மைக்கை கலைக்கு எடுத்துருவாளுங்க. பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்கணும், அப்படியே உட்காந்துட்டு முக்காடு போட்டு அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. வாயத்தன இப்படி தட்டி உட்காந்து இதே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை இப்படியே போயிடும். இப்போ ஆண்டவர் உன்னை எப்படி பார்க்குறாருன்னா, நீ துதிக்கணும். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். அப்போ நீ ஆண்டவர் இருதயத்தை இடம் பிடிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். பவுலும் சீலாவும் எப்போ துதிச்சாங்களாம்? வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியில், நடுராத்திரியில் துதிச்சாங்களாம். நடுராத்திரியில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? தூக்கம். அதில் சாதாரண தூக்கம் இல்லை, கொரட்டையை பார்க்கணுமே. சிக்கு ட்ரெயின் போகும், பொக்கு கும்பகோணம் வந்து இறங்காது, திருச்சியில் போய் இறங்கிடும்.
அப்படியே தூக்கம். தரித்திரம் புட்டுக்கிட்டு தான் அடிக்கும். அந்த வீடு உருப்பிடுமா? உருப்படவே உருப்படாது. பழைய பாய், பழைய வாழ்க்கை, பழைய வாதி அப்படியே போய் நாசமாக போயிட வேண்டியதான். ஆனால் ஒரு குடும்பம் துதிக்கிற குடும்பமாக இருந்தால், ஒரு மனுஷன் தனி மனுஷன் துதிக்கிறவனாக இருந்தால், கர்த்தர் அவனோடு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நல்ல கையை கொண்டு வந்தவங்க, கையை கொண்டு வந்தவங்க, கையை கொண்டு வந்தவங்க தட்டி 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 நீ துதிக்க ஆரம்பிச்சவன் சத்துரு விழுவான். நீ துதிக்க ஆரம்பிச்ச உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. இதுதான் கிறிஸ்துவ சொசைட்டியுடைய பாலிஸ். நிறைய பேர் துதிக்கிறது இல்லை. சும்மா சபையில் வந்து ஐயா சொன்னாங்கன்னா 2 பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடுறது, அதோடு மறந்துடுறது. அடுத்த வாரம் வரும். திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை லீவு, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு அதையும் தட்டும் போது கூட வேகமாக தட்டாது. அப்படியே போயிட வேண்டியதான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தாவீது ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீது என் இருதயத்தை கேட்டவன். ஒரு காலத்தில் நான் சினிமா பாட்டு அப்படி பாடுவேன். நான் டி ராஜேந்தரோட ரசிகர். ஏன்னா எங்கள் ஊருக்காரன் பக்கத்தில் மயிலாடுதுறை, எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். ரொம்ப விரும்புவேன். அவன் பாட்டு புத்தகத்தை தலைமாட்டில் வச்சுட்டு தான் படுப்பேன். அந்த ஒருதலை ராகன்னு ஒரு படம் வந்துச்சு. இப்போ பாஸ்டர் அனுமதி கொடுத்தா பாடிடுவேன். ஆனால் அனுமதி கொடுக்க மாட்டார். 16 பாட்டு அதில் மனப்பாடமாக வச்சுருக்கிறேன். உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே பாடிடுவேன். அப்படி பாடினவன், சினிமா பாட்டுகளை அப்படி பாடினவன். கர்த்தர் என்னை பிடிச்சார். என்னை பிடிச்சார் இல்லை, சாதாரணமாக பிடிக்கல. சினிமா பாட்டை பாடியிருந்தேன். நான் ரசிக்கப்பட்டு யானசனம் எடுத்து ஊழியத்துக்குள்ளே வந்து என் மனை மூலமாக ரசிக்கப்பட்டேன். ரசிக்கப்பட்டு யானசனத்தை வந்து ஃபாதர் பாட்டை தான் அதிகமாக பாடுவேன். ஃபாதர்கிட்டே சொன்னேன். ஃபாதர் என்னை காலேஜ் கோயில் கூப்பிட்டுருந்தார் பேசுகிறதுக்கு. காலேஜ் கோயில் 20,000 மத்தியில் பிரசங்கம் பண்ணேன். அப்படி ஃபாதர்கிட்டே சொன்னேன், உங்கள் பாட்டு தான் ஃபாதர் நான் பாடுவேன். ஆனால் இப்போ ஆண்டவர் எனக்கு நிறைய பாடலை 200 பாட்டை ஏற்றிருக்கிறேன். அப்போ துதிக்கிறவனை கர்த்தர் பார்க்குறாரு. எந்த ஜனம் துதிக்குதோ உடனடியாக அவர் இதயத்தை இடம் பிடிச்சிடலாம். நீ அதான் அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். போராட்டத்தை பார்க்கக்கூடாது, உன் பிரச்சனையை பார்க்கக்கூடாது, அவரை பாரு. பிரச்சனையை மூட்டை கட்டி வையே, உன் பலவீனத்தை பார்க்காத. சில பேர் சாக்குமுக்கு சொல்லுது, என்னம்மா நல்லா துதிச்சு ஆட ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? ஒரு அம்மா சொல்லுது, ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? 1008 பிரச்சனை பாஸ்டர், அதனால துதிக்கவே நேரம் இல்லை. அப்படியாம்மா, உனக்கும் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காதம்மா. கொடுக்கவே மாட்டார் உனக்கு. போய்கிட்டே இருமா, சொல்லுறல்லே லூயா, சொல்லுங்களேன். கொடுக்கவே மாட்டார். இப்போ நீ சாக்கு சொல்கிறீல்ல, துதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வாயை திறக்கிறதில்ல, துதிக்கிறது இல்லை. தேவன் உங்களை எதற்காக நியமித்தாருன்னா, இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எகிப்தில் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த பார்வோன் ஆவி பொல்லாத ஆவி. நல்ல கவனிங்க, மோசேகிட்ட போய் சொல்றாரு ஆண்டவர், என் ஜனங்க என்ன செய்யணுன்றாரு? ஆராதிக்கணுன்றாரு. ஆனால் மோசே அந்த பார்வோன் என்ன சொல்கிறான்? போகக்கூடாதுன்றான். அப்போ ஆராதனை தடை பண்ணுகிற சில வல்லமைகள் வெளிப்படும். ஆராதனை ஆண்டவர் ஆராதிக்க தடை பண்ணுவாங்க, வீட்டிலே தடை பண்ணுவாங்க, அக்கம் பக்கம் தடை பண்ணுவாங்க, ஆராதிக்க முடியாது. ஆனால் இதை மீண்டும் ஆராதிச்சு பார். பவுல் சீலாவை போல சிறைசாலையில் எப்படி துதித்தார்கள், நடுராத்திரியில் துதிச்சார்கள், துதிச்சு பார். கட்டுகளை உடைப்பார் ஆண்டவர், சங்கிலிகள் அறுந்து விழும். இன்னைக்கு அநேக ஜனத்தின் குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனை, புருஷன் சரியில்லை, குடிகார பிள்ளைகள் சரியில்லை, அடங்க மாட்டார்கள், கீழ்ப்படியில். இப்படிப்பட்ட நேரத்தில் ஜனங்கள் நேரத்தை செலவழித்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை இந்த சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த போராட்டம்? பிசினஸ்ல நஷ்டம், மந்திரம் வச்சுட்டாங்கய்யா, பில்லிசுனி வச்சுட்டாங்கய்யா. நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கவர் சாதாரணமானவர் இல்ல. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உங்களுக்குள்ள பெரியவே. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். கையை தட்டி துதி எடுத்தால் முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ கையை தட்டி துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது,
கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து தடி. துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஆடுகள் மேய்த்தவன் அரசன் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசன மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு. ஓ துதித்து பாடி இடி மகனே, வல்லமை இறங்கி வருவதா, அக்கினி இறங்கி வருவதா. எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். நீங்கள் துதிக்கிறவளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். எந்த சத்துருக்கு நீ பயப்பட தேவையில்லை. உன் காலடி மண் எடுத்துகிட்டு போய் கேரளாவில் செய்வனை செஞ்சு உன் குடும்பத்தை அழிக்க நினச்சாலும் நீ அழியவே மாட்ட. வாயை திறக்கினால வாயை திறக்க அப்படியே உட்காந்துருக்குது கதை கேட்டுக்கிட்டு. உன் தமிழில் தான் சொல்கிறேன், தெலுங்கில் சொல்ல, ஹிந்தியில் சொல்ல. உன் காலில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு போய் மந்திரவாதித்தை கொடுத்து உன் குடும்பத்தை அழிக்க பிளான் பண்ணாலும் நீ அழிய மாட்ட. ஐயோ ஐயோ, வாயை திறந்து நல்ல அள்ளி சொல்லி அப்படியே உட்காந்துருக்க கதை கேட்குற. உன் காலடி மண்ணை எடுத்துகிட்டு போய் கேரளாவில் செய்வனை செஞ்சு உன் குடும்பத்தை அழிக்க உன் எதிராளி திட்டமிட்டாலும் நீ அழிய மாட்ட. நான் பச்சையாக சொல்கிறேன், முடிய கூட பிடுங்க முடியாது. உன்னை கத்த நடத்துவார். துதித்து பாடி மதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம், துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு பொருத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு பொருத்தான் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதுரை இடி மகனே. ராக்கா பாபாமா சீகாலா ராக்கா பாபாமா. அதிலே இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, நான் ஆண்டோட இருதயத்தை பிடிக்கணும். வேற யார் இருதயத்தை இப்போ பிடிச்சிட்டு உட்காந்து இல்லை, அதனால கண்ணீர் தானே வடிச்ச. ஒரு பொண்ணு சொல்கிறா, அவரை நான் உயிருக்கு உயிரோன்னு நேசிக்கிறேன் அங்கிள். அவர் நேசிக்கிறாரா, பாதியில் விட்டுட்டு போயிட்டான் அங்கிள். இவர் உன்னை கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். பள்ளிப்படத்துலன்னு சொல்கிறேன், 35 ஆண்டு அவரோட நான் நடக்கிறேன். என் தகப்பனோட 35 ஆண்டுகள் போலீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியத்தை ஆரம்பித்து எத்தனோ பாடுகள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், அவமான மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், வியாதிகளை சந்தித்தவன் நான். பல போராட்டத்தை சந்தித்தவன் நான். 35 ஆண்டுகளில் என்னோடய பிரச்சனையை சொன்னால் ஒரு கதையாக சொல்லி இன்றைக்கி நாளைக்கு தான் உங்களை வெளியே அனுப்புவேன். உங்கள் பாஸ்டர் அனுமதி கொடுத்தாருன்னா அப்படியே பாஸ்டிங் ப்ரேயர், ஈவினிங் மீட்டிங், நைட் ப்ரேயர், காலையில் தான் உங்களை வெளியே அனுப்புவேன். அவளை சரக்க வச்சுருக்கிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீ இருதயத்தை பிடிக்கணும்னா துதி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை அப்படியே கொண்டு உட்கார வச்சுட்டு அதுங்க அப்படியே போயிடும் வாழ்க்கையில். நல்ல பிள்ளைங்களை துதிக்க வைங்க. இந்த பிள்ளைங்களாம் பாருங்கள், என் ராஜம் நல்லா எவ்வளோ அழகாக துதிக்குதுங்க. துதிக்க வைக்கணும், பிள்ளைங்களை உருவாக்கணும். சபைக்கு வந்தால் சிலது பார்த்தீங்கன்னா கிராக் பார்த்துக்கிட்டு நிற்கும். அவள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறா அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கும். அதுக்கு நீங்கள் வரக்கூடாதுங்க. சபைக்கு வந்தீங்கன்னா துதிக்கிறது நோக்கமே இருக்கணும். அதனால தான் ஆட்டை மேய்ச்சவனை கர்த்தர் அரசனாக மாற்றுறாரு. உன் எளிமை நிலைமையிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார்ல. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்ப செய்கிறேன் ஆண்டவன். நான் போலீஸில் பணியாற்றின காலத்தில் எனக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. என் மேலே மொட்டை பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த கென்னடி பிரேமா ரிலீஜன்ஸ் பண்ணுறாரு, கவர்மெண்ட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு மதம் மாற்றுறாரு சொல்லிக்கிட்டே இருப்பான். என் மேலே பெட்டிஷன் போய்கிட்டே இருக்கும். பெட்டிஷன் போனால் கூட கமிஷனர் ஆயிடுச்சுன்னே இருக்க மாட்டார். கமிஷனரை கர்த்தர் மாற்றிக்கிட்டே இருப்பார். ஐயோ திறந்து சொல்ல சொன்னேன். அதனால் உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் இல்லை, உங்களோடு இருக்கவர் சர்வ வல்லவர். அப்போ அவர் இருதயத்தை இடம் பிடிக்கணும்னா அவர் என்னங்க விரும்புகிறாரு? உங்கள்கிட்ட பூசணிக்காய் உடன்னு சொல்கிறாரா,
தேங்காவை 100 தேங்காய் கொண்டு ஒட்டன்றாரா, எலுமிச்சம்பழத்தை குத்துன்றாரா, சூடம் கொளுத்துன்றாரா, ஒன்றுமே கேட்கலையாங்க. திருப்பதியில் இப்போ இவ்வளோ தூரம் வளர்த்து வச்ச முடிய மொட்டை அடிச்சுட்டு வாடி ராஜாத்தின்றாரா. இல்லையே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இருதயத்தில் கேட்குறார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக துதிப்போம்ப்பா. ஜோசுவா சொன்னார்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே துதிப்போம். இந்த தீர்மானத்தில் நீ வந்துட்டீன்னா அவர் இடத்த பிடிச்சிடலாம். தாவீதுக்கு ஒரு மார்க் போடுறார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. சீக்கிரம் பார்த்துடலாம். 2வது தாவீது எப்படி இடம் பிடிக்கிறான் பாருங்க. 1 நாளாகமம் 29:14. சீக்கிரம் வாசிங்க, நான் சீக்கிரம் போகிறேன். 1 நாளாகமம் 29:14. கீழே அந்த வசந்த கீழே. ஆ 14 மட்டும் வாசித்து முடிங்க சிஸ்டர். 14 மட்டும், அந்த 14 வாசிங்க. இல்லை 29 14 மட்டும் வாசிங்க. இப்படி போதும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். முதலாவது நீங்கள் ஆண்டவர் இருதயத்தை இடம் பிடிக்கணும்னா சொல்லுங்க துதிக்கணும். இப்போ சொல்லுங்கள். 2வது நீங்கள் அவருடைய இருதயத்தை இடம் பிடிக்கணும்னா இப்போ நல்லா சொல்லணும், தெம்பாக சொல்லணும், மூஞ்சை பார்த்து சொல்லணும், மூஞ்சை சுழிச்சு சொல்லக்கூடாது, சிரிச்ச முகமாக சொல்லணும், தொடையில் தட்டி சொல்லணும். மனப்பூர்வமாய் தாவீது கொடுத்தார். டக்கு சொல்லுங்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார். இப்போ அவங்கள பார்த்து கேளுங்க, இந்த பகுதி சொல்லுங்கள், இந்த பகுதி, இந்த குணம் கொஞ்சமாவது உங்கள்கிட்ட இருக்கா? கேளுங்க, உங்கள்கிட்ட தலையாடி கேளுங்க, உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை நீங்கள் கஞ்ச பிசுனாரியா? கேளுங்க, கஞ்ச பிசுனாரியா? கவனிக்கணும். 2வது அவர் இருதயத்தை இடம் பிடிக்க தாவீது செய்த முதல் பகுதி என்ன? மனப்பூர்வமாக கொடுத்தான். இப்போ இவன் துதிக்க ஆரம்பிச்சோன்னு கர்த்தர் அவனை வைப்பார், ஆட்டை மேய்க்க வைப்பாராமா. எங்க கொண்டு வந்துட்டாரு? உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டாரு, ராஜாவாக்கிட்டாரு. கையை தட்டுங்க சொல்லுங்க. தேவனை வனாந்தரத்தில் துதிச்ச அந்த தாவீதை கர்த்தர் எங்க கொண்டு வராரு? அரமனைக்கு கொண்டு வருகிறார், சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறார், அரமனைக்கு கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறார். நீ துதிக்க ஆரம்பிச்சா உன்னை அங்கே வைக்க மாட்டார். இப்போ நீங்கள் சாதாரண வீட்டில் இருக்குன்னு ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. சாதாரண வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஆண்டவர் அதிகமாக துதிக்க அந்த தெருவில் உங்களை வைக்க மாட்டார், அந்த வீட்டிலே வைக்க மாட்டார், மாற்றிடுவார். இப்போ நீங்களாம் ஈஸிக்கு வரும்போது எப்படி வந்திருப்பீங்க? சாதாரண சைக்கிளில் வந்திருக்கலாம், இல்லை பைக்கில் வந்திருக்கலாம். சரி, ஆண்டவர் உங்களுக்கு கிருபியாக ஒரு காரை கொடுத்துருப்பார். இப்போ அந்த காரில் கொடுக்க மாட்டார், ஆடி காரை கொடுத்தாருன்னா ஆடிக்கிட்டே உள்ளே வந்துடுவீங்கல்ல, ஆடி காரை கொடுத்துருவார். அப்போ 2வது உங்கள் பகுதியில் என்ன இருக்கணும்னா மனப்பூர்வம் இருக்கணும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவனிடத்தில் தேவன். இப்போ மனைவிட்ட புருஷன் சொல்கிறாரு, அம்மா எனக்கு ஆஃபீஸில் இது வரைக்கும் வராத ஒரு பணம் எனக்கு வந்துருச்சு, எவ்வளோ நாள் எனக்கே தெரியலம்மா, இத்தனை 1000 வந்துச்சு, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பாஸ்டர்கிட்ட கொடுத்துடலாம், அதில் யார்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்கிறாரு? என் டாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா இவ்வளோ நாளாக மறைச்சிட்டே இந்த பணத்தை நீனு வம்பப்பாரு, அல்லேலூயா, இவ்வளோ நாளாக நீ மறைச்சிட்டிய, இதை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுக்குறியா? நீ போயிடுற ஆட்டிக்கிட்டு, நான் தான் குடும்பத்தை பார்க்குறேன், பால்காரன் அந்த காரம் பிள்ளைங்களுக்கு பீஸு எல்லாமே நான் வீட்டை கொடுத்துட்ருக்குறேன், அந்த பணத்தை என்கிட்ட கொடு. எவ்வளோ இருக்குது? அதில் 35,000 இருக்குது. அவர் ஏதோ கொடுத்தா ஊழியத்தை உபயோகப்படுத்துவாங்க அவர் சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, இல்லை போய் கொடுக்கலாம், 500 ரூபா கொடுத்தா போதும். அல்லேலூயா. யார்? இந்த என் டாட்டி. எவ்வளோ சொல்லிச்சு? 34,500 ரூபாய் பொம்பளை முழுங்கிட்டா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்க போடும். நான் உங்கள் ஒரு டைலாக் சொல்லட்டுமா? இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ இப்படி கை வைங்க. நான் சொல்கிற மாதிரி பீச்சை கை கொடுக்காதீங்க, சோத்து கை கொடுங்க. இப்படி கை வைங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ
இப்போ நான் சொல்கிற டைலாக் அப்படி சொல்லுங்கள், அதையே அறுப்பீங்க. ஐயோ ஆட்டுங்களேன் அப்படி இதையே அறுப்பீங்க, அதுதான் உண்மை. ஆனால் உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். நான் போலீஸில் இருந்த காலத்தில் ஏடிஎம்மில் போய் சம்பளம் வாங்குவேன், எஸ்பியில் தான் சம்பளம் வாங்குவேன். நான் உள்ளே நுழையும் பொழுது திருநெல்வேலியிலேருந்து ஐயா மறக்க முடியாது அவர் என் வாழ்க்கையில். இன்றைக்கும் ஊழியத்தை தாங்குறாரு, கேகேநகரில் இருக்கிறார், ரிட்டையர் ஆகிட்டார். நான் உள்ளே நுழையும் போது என்னை பார்ப்பார், கண்ணாடி ரூமில் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் என்னோடய ஸ்டைலில் என்ன கேட்டேன், நான் போய் பேங்கில் உட்காந்து தலை குமிஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊதியம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல, நீ கொடுக்குற, எனக்கு நீ கொடுக்குற. அதனால் எனக்கு 30 நாள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என்னை வேலை செய்ய வச்சு இந்த ஊதியத்தை நீங்கள் தான் கொடுக்குறீங்க, இன்றைக்கி நான் வாங்க போகிறேன்ப்பா, அதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போய் ஜெபம் கவுண்டரில் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்து வந்து மறுபடியும் உட்காந்து ஜோம் பண்ணி சொல்லுவேன். அந்த நோட்டை கையில் கொடுத்தேன், அந்த நோட்டை பார்ப்பேன். அதில் இந்த பழைய தாள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓரம் கட்டிடுவேன். அந்த புது தாளாக இருக்கும், அதை எடுத்து வைப்பேன். அதுலேயும் புது தாளாக செலக்ட் பண்ணுவேன். ஒரு நோட்டை எடுத்து காதில் ஆட்டி பார்ப்பேன். அப்படி ஆட்டி பார்த்தா என்ன கிடைக்கும் சொல்லாமா, மஞ்சள் படக்காரம்மா சொல்லுங்கள், என்ன கிடைக்கும்? சத்தம் வரும். அதுதான் ஒரிஜினல் நோட்டு. அதனால் அந்த பணத்தை தான் தேவனுக்கு தசமபாகமாக எடுத்து வைப்பேன். இன்றைக்கும் அந்த பகுதியை நான் விட்டு கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் இங்கு போட்டுருமோ, மனுஷோட கை போட்டுரும், நடக்க முடியுங்க, அழுக்குப்பட்டால் கூட அது அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன். உகந்த காணிக்க, உகந்த காணிக்க. அதனால தான் 35 வருஷம் தகப்பனோட நான் நடக்கிறேன், ஓடுறேன். என் பிள்ளைகளுக்கு அதே கோணம், என் மகள் 2வது மகள் நான்சிக்கு அதே கோணம். நான் வேலையை ராஜினாமா பண்ணி வெளியில் வந்தேன். என் மனைவி என் பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க, எல்லாம் டைனிங் டேபிளில் சாப்பிடுங்க. என்னை வார்த்தை ஒரு கேட்டா, எப்பா நீங்கள் வேலையை எழுதி கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு வருமானம் போயிடுச்சு, அதனால் நான் வேலை செய்கிறதுனால உங்களை ஒரு பாதி பகுதி உங்களுக்கு தாங்குறேன், பாதி எனக்கு உங்களுக்கு தசமமாக கொடுக்குறேன். இன்னொரு பாதியில் கால் பகுதி எடுத்து நுங்கம்பாக்கத்தில் 14 பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்குறா. எவ்வளோ பொறாமையை பாரு, என்ன சொல்லியிருக்கணும், வாயை திறந்து அல்லையிலே சொல்லியிருக்கணும். 14 பிள்ளைகளை. அது நல்ல கவனிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, கொடுக்குற இருதயம் இருக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு கொடுங்கள். இப்போ ஒரு பாஸ்டர், சிபிஎம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? சத்தமில்லாத காணிக்கை போடுன்னு 8 முறை மைக்கில் சொல்கிறாரு. ஒரு அம்மா வெள்ளைப்படையை கட்டிட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாரு? சத்தமில்லாத. இது அப்படியே பாஸ்டர் பார்த்துக்கிட்டு மணி பிரசனை திறக்குது. 100 ரூபா 500 ரூபாவில் உள்ளே இருக்குது. 1 ரூபாயை தூக்கி டமார்னு போடுது பாஸ்டர் காலில் விழுற மாதிரி. அவர் சொல்கிறது மைக்கில் என்ன புரியுதாம்மா? தமிழில் தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? சத்தம் இல்லாத காணிக்கையை போடு. இதுக்கு தான் நான் சொன்னேன், நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பு. தேவன் தாவீதை பார்த்து நீ என் இருதயத்துக்கு ஏற்ற 2வது ஸ்தானத்தை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மனப்பூர்வமாய் கொடுத்தான். அதில் ஒரு வார்த்தையை சொல்லுவான் தாவீது, உன் கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறேன், இதை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் விடுவான். நல்ல கவனிங்க. 30 நாட்கள் நீ வேலை செய்கிற, அந்த பலம் இருந்தால் தான் நீ வேலை செய்வ. அந்த 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வந்துச்சு பாரு கொரோனா, அந்த கொரோனாவை மறுபடியும் கட்டவிழ்த்து விட்டாருன்னா, அந்த கொரோனாவில் நீ மாட்டினா மாஸ்க் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கணும் வீட்டில். அதுலேருந்து உன்னை தப்பிக்க வச்சு, உன்னை விடுதலை ஆக்கி, உன்னை சபையில் வந்து உன்னை ஆராதிக்க கொண்டு உட்கார வச்சு, ஆண்டவர் சமூகத்தில் சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட உன்னை மேன்மையாக கொண்டு வச்சிருக்கிறாரே. இந்த தெய்வத்துக்கு நீ மனப்பூர்வமாய் கொடுக்கிறத, அந்த உற்சாகத்தை கொண்டு வரும்போது அவர் இருதயத்தை நீ பிடிப்பாய். என் மனைவிக்கு தெரியாமல் நான் கூட்டம் நடத்தும் போது லோன் போடுவேன். மனைவிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்டா சொன்னால் அது வம்பு. ஏன்னா சில மனைவி வீட்டில் பலவீனமான பாத்திரமாக இருக்கும், குடும்பத்தையே உடைச்சிடும் அது. அல்லேலூயா. அதனால நான் பெண்கள் பலவீனம் பாத்திரம் பவுல் சொல்கிறார். அதில் என் மனைவி ஸ்ரீலங்காக்காரவங்க, அவங்கள விரும்பி நான் திருமணம் பண்ணி தான் ரசிக்கப்பட்டேன். அவங்க யாழ்ப்பாணத்துக்காரங்க, துப்பாக்கியை பார்த்தவங்க எங்கள் மனைவி. ஏக்கப்பாடு பேசவே முடியாது எங்கள் மனைவிட்ட. அல்லே போய் பொண்ணுங்க பண்ணி சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர், ஆமாம் ஆமாம். அப்போ சில காரியங்கள் சொல்ல மாட்டேன், சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொன்னேன். நிறைய பணங்கள், ஏராளமான பணம். என் மனைவி 95 பணம் நகை போட்டு வந்தாங்க. இப்போ சொல்ல 1990 கொண்டு வந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்தாங்க. பவுனு கோல்டு, நல்ல கோல்டு. இல்லை கவனிங்க, அதில் 45 பவுன் வித்தியே கூட்டம் நடத்தினேன். அதனால என் மனைவிக்கு கூட்டம் ஆரம்பிச்சிட்டாவே பயம் வந்துடும். செயினை பிடிச்சிக்குவாங்க, ஐயோ போதுறான்ட்டு. ஆளேலூயா. ஆனால் நல்ல மனுஷி, அந்த நாளில் எனக்கு கொடுத்து உதவினாங்க. அப்படி தான் சிஸ்டர் பாஸ்டர் அம்மா இப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். பாஸ்டர் அம்மா
கொடுத்து உதவுனாங்க. ஆனால் இன்றைக்கி ஆர்டர் நடத்துகிறார். இன்றைக்கி ஜீசஸ் கால்ஸில் செல்லா தினரமா இதில் ஜெபக்குழுவில் முக்கியமான ஒரு பங்கில் இருக்கிறாங்க என் மனைவி. எனக்கு அப்படிங்க என் வார்த்தையை கேட்குறது விட அது கொடுக்கணும்மா. பக்கத்தில் பேசுகிறவங்க கொஞ்சமாச்சும் கொடுக்கணும். டக்கு 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 சொல்லுங்கள், கொடுக்கணுங்க. இன்னும் கேளுங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? கேளுங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு கொடுக்குறீங்கங்க. அதை பிசுன்தனம் பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது. சொல்லுங்கள், பிசுன்தனம் பண்ணிட்டு கொடுக்கவே கூடாது. இப்போ சொல்லுங்கள், நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். உங்கள் ஆண்டவர் கிள்ளி கொடுக்குறவர் இல்லை, அள்ளி கொடுக்குறவ. அப்போ நீங்கள் இந்த கிள்ளி கொடுக்குற இந்த ஸ்வாபத்தை மாற்றி அள்ளி கொடுக்கணும். இதை தான் தாவீது செய்தான், மனப்பூர்வமாய் உற்சாகமாய். இப்போ நான் சொல்கிறது சொல்லுங்க, அப்படி நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்குறவளா இருந்தா, டக்குனு சொல்லுங்க, மனப்பூர்வம் கொடுத்தா இன்றைக்கு ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள். ஓஹோ, ஆராய்ந்து முடியாத காரியம். ஐயா தட்டி செய்பவரே, செய்பவரே, செய்து முடிப்பவரே. அல்லேலூயா. செய்பவரே, ஓஹோ, கையை தட்டி. ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற. இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போறார். கிரகிக்க முடியாத அற்புதங்கள், யோசிக்க முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத, யோசிக்க முடியாத அதிசயங்கள். நீ ஒருவரே எனக்காயாவையும் செய்பவரே. சொல்லுங்க, நீ எனக்காயாவையும். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரண்டாவது தாவீது இருதயத்தை பிடித்து ஆண்டு சொல்றான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு ஈசிஐ சர்ச்சில் இந்த 2 ஆறில் உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. அவர் இருதயத்தை பிடிச்சிடணும். நீங்கள் வந்தபடியே போகக்கூடாது. இன்றைக்கி அவர் இருதயத்தை இடம் பிடிச்சிட்டு தான் நீங்கள் போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ தாவீதை கர்த்தர் சொல்கிறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கி கர்த்தர் உங்களை அப்படி தான் பார்க்குறார். அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்கணும், தாராளமாய் கொடுக்கணும். பிசிந்தனம் பண்ணவே கூடாது. அப்போ பிசிந்தனம் பண்ணி பண்ணி கொடுக்கப்படும் போது என்ன ஆகும்? எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு சேர்த்து வைக்கிறீங்க. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்க்கரை வியாதி. இதில் வேற பிபி. ஒரு அம்மா சொன்னிச்சு, சுகருக்கும் மாத்திரை போடுறேன் பாஸ்டர், நான் பிபிக்கும் மாத்திரை போடுறேன். கண்டிப்பாக போடுவேன். அல்லேலூயா. கொடுக்குறதே இல்லை, கொடுத்தாதான் போக விட மாட்டார். இது ஜனங்களுக்கு இந்த டெக்னிக்கல் தெரியல. நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, நீ தாராளமாக உற்சாகமாக கொடுத்து பாரு, உன் வியாதியை விளக்குவார். மெடிக்கலுக்கு போக விட மாட்டார், மாத்திரை வாங்க விட மாட்டார், உன்னை ஆரோக்கியமாக வைப்பார். கொளுத்த கன்ற போல இருப்ப, மகிமையாக நடத்துவார். 30 நாளும் உன் வீட்டுக்குள்ளே வியாதி வரதில்லை. உடைப்பார், அந்த தந்திரத்தை நிர்மூலமாக்குவார். கொடுத்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச நிறைய மக்களை பார்க்குறேன். நிறைய சென்னையில் என் ஊழியத்தை தாங்கின சில பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா ஆடு கொண்டு போயிட்டார். எலும்பியிலேருந்து தூக்கி கொடுத்தாங்க. அப்படிலாம் இன்றைக்கி நல்லா ஆசை. இன்றைக்கி பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஒரு ஐயா என்னோட ராஜகுரன், அவருக்கு 2 கப்பல் போகுது. கப்பல் ஓடுறாரு. மண்ணடியிலேருந்து இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார். இன்றைக்கி சிறுகால ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அவனா என் ஊழியத்தை தாங்கினாங்க. மெரினா பீச்சில் நடத்துவேன். 3 வருஷம் 4 வருஷம் மெரினா பீச்சில் நைப்பிரையில் நடத்துவேன். அண்ணன் ஜான் ஜோசப், ஐயா ஜீவானந்த சாது செலப்பா வச்சு நடத்துவேன். 20,000 30,000 பேர் கூடுவாங்க. பணம் இருக்காது, வெறுங்கையில் தான் முளம் போடுவேன். ஆமாம் சிஸ்டர், பாஸ்டமாவை தான் சொல்கிறேன், வெறுங்கையில் தான் முளம் போடுவேன். நான் வெறுங்கையில் தான் முளம் போடுவேன். எதுவுமே எனக்கு ஒன்று தெரியும், நான் விதைச்சேன், நான் கொடுத்தேன். என் மனைவிட்டு அந்த பாவம், பிள்ளைங்கள்ட்ட இந்த பாவம் கொடுக்குறோம். கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறார், வாழ வச்சிருக்கிறார், செழிப்பாக ஓட வச்சிருக்கார். ஐயோ, கையை தட்டியிருக்கணும், கையை தட்டியிருக்கணும், கையை தட்டியிருக்கணும். அப்போ 2வது தாவீது இடத்தை பிடிப்பதுக்கு அவன் எடுத்த பகுதி என்ன தெரியுங்களா? அந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு பகுதி. சீக்கிரம் பார்த்துடலாம். 3வது தாவீது ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். பார்த்துருவோமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. 30 சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன். 38 சீக்கிரம் வாசிங்க.
நல்ல கவனிங்க, ஒருவரையும் கொன்று போடாமல் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். கவனிங்க, இப்போ மூன்றாவது தாவீது இடத்தை பிடிக்கிறான், ஆண்டவர் இடத்தை. முதலாவது என்ன பார்த்தோம்? துதி. ரெண்டாவது ரைட்டு. இப்போ மூணாவது பார்த்துடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மூன்றாவது தாவீது தேவனுடைய இருதயத்தை பிடிக்கிறான், ஆண்டவனுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாரு. நல்ல கவனிங்க, எதுக்கு தெரியுங்களா? இப்போ பக்கத்தில் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட தாவீது ஆலோசனை கேட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆலோசனை கேட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆலோசனை கேட்டான். நல்ல கவனிங்க, இந்த அமலேக்கியர் யாருன்றா 1700 தோன்றினதவர்கள் வேத வல்லுநர் சொல்கிறாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 1700 தான் இவங்க தோன்றுறது. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மோசே காலத்தில் இருக்கிறாங்க, ஜோசுவா காலத்தில் இருக்கிறாங்க, சவுல் காலத்தில் இருக்கிறாங்க, தாவீது காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ மோசே கிட்ட ஆண்டு சொல்கிறாரு, அமலேக்கியனை விடாதுன்றார். பொல்லாதவா அமலேக்கியம், பொல்லாத ஜாதி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருவான், தேவனுக்கு அருவருப்பாரானவர்கள் அவர்கள். அதனால ஆண்டவர் சொல்லு, மோசையை வச்சு அடிப்பார், ஜோசுவா வச்சு அடிப்பார், சவுல் விட்டுருவார், தாவீதை வச்சு அடிப்பார் ஆண்டவர். நான் சுருக்கமாக போகிறேன், கவனிங்க. சிக்லாக்கு தாவீது வராரு. சிக்லாக்கு வரப்படும் போது கொழுந்து விட்டு எரியுது. தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை சிறப்பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. யாரு? அமலேக்கியர். ஒருத்தனை கொன்று போடாதபடிக்கு, அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஒருவனை கொன்று போடாதபடிக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இது ஒரு வேலைக்காரன் ஓடி தாவீது சொல்கிறான், பா உன் மனைவி பிள்ளைகளை அமலேக்கியர்கள் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? சொந்த பொண்டாட்டி சொந்த பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அவன் பின்னாடி வந்தவனா அவனுக்கு கல்லறிந்து கொள்வதுக்கு தாவீதை காத்திருக்கிறான். இந்த பக்கம் மனைவி பிள்ளைகள் இழந்துட்டான், இந்த பக்கம் ஒரு கூட்டம் நிற்குது தாவீதோட நின்னவனா கல்லறிந்து கொள்வதுக்கு. எப்படி இருக்கும்? நடுவில் நிற்கிறான் தாவீது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நெருக்கம் தாவீதுக்கு? அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? டப்புன்னு உட்காந்தான் தேவசமத்தில். இவன் ராஜா, முழங்கால் போட்டான், ஆண்டவர்கிட்ட கேட்டான். என்ன கேட்குறான்? ஆண்டவரே நான் போகவா அப்படின்னா முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் பிடிப்பனா அப்படின்னு கேட்டான். இதுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுவார். நல்ல கவனிங்க, போகவா, பிடிப்பனா. இப்போ ரெண்டாவது மூணாவது காரியம் என்ன? ஆலோசனை. ஆலோசனை கேட்குறான். நான் போவா, என் மனைவியில் பிடிப்பனான். இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, போ, பிடிப்ப, சகலதையும் திருப்பிக் கொள்வேன். இப்போ 3 காரியத்தை பேசுகிறார் ஆண்டவர். இப்போ என்ன பண்ணுறான்? அந்த ஆலோசனையோடு கேட்டுட்டு போய் தாவீது அமலேக்கியர் இருக்கு, இவன்ட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் 600 பேரை கொண்டு போகிறான். அதில் பாதி பேர் நின்றுட்டானுங்க. பாதி பேர் நின்றுட்டான். பாதி பேர் எங்களால் வர முடியும், எங்களால் நடக்க முடியும், எங்களுக்கு பலம் இல்லை அப்படின்னு நின்றுட்டானுங்க. மீதி பேரை வச்சுட்டு போய் அந்த அமலேக்கியரை முறியடிக்கிறான். பாருங்க, கவனிப்பா தம்பி, அதட்டுமா, அமலேக்கியரை முறியடிக்கிறான். இப்போ அமலேக்கியரை முறியடிச்சு நல்லா கவனிங்க, ஜெயத்தை எடுத்து கொஞ்சம் ஆட்களை வச்சு ஜெயத்தை எடுத்து வெளியே கொண்டு வரான். அமலேக்கியர் பெருங்கூட்டம், அந்த கூட்டத்தை முறியடிக்கிற இவன் இருக்கிற கொஞ்சம் கூட்டத்தை வச்சு ஆண்டு செயல்பட வைக்கிறா. பாருங்க, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டான். ஒரு குடும்பத்தை நடத்துகிற புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி நடத்தணும்னா, புத்தியோடு குடும்பம். ஏன் குடும்பம் இன்னைக்கு உடையுதுன்னா, ஞானம் இல்லாமல் நடக்கிறது. ஞானம் இல்லாமல் நடக்குது. ஒரு குடும்பத்தை நடத்துகிற தலைவன் நல்ல கவனிங்க, ஞானமாக அந்த குடும்பத்தை நடத்துறது இல்லை, வட்டிக்கு வாங்குறது, லோனு வாங்குறது, தேவையில்லாத பொருளை வாங்கி கடத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கடங்கார வாசல் வந்து நிற்கிற ஒரு அவல நிலைமை. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்? ஆடம்பர ட்ரெஸ்ஸுகளை வாங்குறது, ஆடம்பரமான பொருட்களை வாங்குறது, உன் கைக்கு மிஞ்சின மேலே கடன் பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க, இப்போ கடத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட போய் முகம் கொடுக்கிறது. என் வார்த்தையை கேட்குற தாவீது ஆலோசனை கேட்டான். போகவா, பிடிப்பனா அப்படின்னு கேட்டான். போ, பிடிப்ப, சகலதையும் திருப்பிக் கொள்வேன். அப்போ தேவனுடைய வார்த்தையில தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஒரு வீடு கட்டுறியா, ஆலோசனை கேளு. ஒரு வாகனம் வாங்க போறியா, ஆலோசனை கேளு. உன்னை அழகா செம்மையா நடத்துவார். அந்த வண்டி ரிப்பேர் ஆகாது, ஆக்சிடென்ட் ஆகாது, அழகா நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆலோசனை கேளு. ஒரு அம்மா சொன்னிச்சு, என் மகளுக்கு பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னுச்சு. பார்க்குறம்மா, நீங்கள் இவ்வளோ பத்தில் சுற்றுறீங்களா பாஸ்டர், பொண்ணு பார்த்துட்றேன் அப்படின்னு. பேடு வாசிக்கிற எனக்கு கவனிங்க. அல்லேலூயா. பார்த்துட்றேன் அப்படின்னு. எப்படி பார்க்கணும்னு கேட்டேன். மூக்கும் மொழியுமா பார்க்கணும்னு நினச்சி ஒன்று. அந்த அம்மா எனக்கு கொடுக்குது பாருங்க. அடுத்தது எப்படி பார்க்கணுன்னா, பொண்ணு வந்து சுண்டி விட்டால் ரத்தம் வரணுமா. அடப்பாவி மனுஷி. பாச சிரிக்கிறாரு. அல்லேலூயா.
சுண்டி விட்டால் ரத்தம் வரணுமா. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிற ரெண்டுமே என்கிட்ட இருக்குன்ட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே கொடுத்துருங்க. அப்போ நான் கொடுத்தேன், பயோடேட்டா கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்கம்மா. ஆனால் அந்த பொண்ணுக்கு சுண்டி விட்டால் ரத்தம் வரும் அப்படின்ட்டேன். அந்த பொண்ணு குஷ்டரோகி அப்படின்ட்டேன். சொல்லுங்கம்மா, என் வார்த்தையை கேட்குறது. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி மூக்கும் மொழியும் பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்க, ஊட்ட 2 ஆக்கிடுவா. ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுறா, அங்கிள் உங்கள் பாட்டை யூடியூப்பில் கேட்டேன், 11 மணி 12 மணி ஆனால் உங்கள் பாட்டை தான் கேட்பேன், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சரி என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னேன். எனக்கு ஜோம் ஒன்றும். எதுக்கு செவிக்கணும் அப்படின்னு. நான் இப்போ நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு போகிறேன்னா. ஏன்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் 2 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டேன்ட்டான். நோட்டீஸ் கொடுத்து டைவர்ஸ் 2 வருஷத்தில். யார் அந்த பொண்ணு? ஏஜில் விசுவாசியாக இருக்கிற, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவ. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவ. நிலைமையை பார்த்தீங்களா? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கன்னு வேதம் போதிக்குது. அப்போ தாவீது ஆலோசனை கேட்குறான், போவா பிடிக்கவா. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் ஆலோசனை கேட்டு நடக்கிற குடும்பமாக இருந்தால் நீ வீழ்ச்சி அடைவதில்லை. வீழ்ச்சி வராது, தோல்வி வராது, சஞ்சலம் வராது, போராட்டம் வராது, நிந்தை வராது, அவமானம் வராது, கண்ணீர் வராது, துக்கம் வீட்டுக்குள்ள வராது. மகிமையா உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். கையை 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 கொண்டு வந்தவங்க ஐயா தட்டி ஆல்பரி ஜீசஸ். உங்களை ஆராய்ந்து பாருங்க சிஸ்டர், உங்களை ஆராய்ந்து பாருங்க பிரதர். நீங்க எந்த அளவில் எப்படி நடக்கிறீங்க? ஏன் உங்க பகுதியெல்லாம் சரிவு? ஏன் உங்க பகுதியில் வீழ்ச்சி? என்ன காரணம்? கண்டுபிடிங்க. ஆலோசனை இல்லை, சுய புத்தியில் நடக்கிறது, சுயமாய் ஓடுறது, சுயபலத்திலே ஓடுறது, மாமிசத்திலே ஓடுறது, மாமிசத்திலே செய்கிறது. வீழ்ச்சி வந்து வீட்டில் படுத்துறது. ஐயோ போன அந்த காரியம் தோல்வியாச்சு. ஏன் தோல்வியாகுது? நீ யார் உன் கூட இருக்கிறா? நான் ஒரு பழமொழி சொல்லுவேன், இப்போ பக்கத்தில் சொல்லுங்க. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை. இதுக்கு என்ன காரணம்? என்ன இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கேளுங்க, என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசுநாதரை கையில் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அழகிறிய ஆலோசனை இல்லாமல். அல்லேலூயா. அப்போ பக்கம் சொல்லுங்கள், சரிவு வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். உன் தகப்பனை வச்சிருக்கிற அவர் சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டி உன் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்னை செம்மையாய் நடத்துகிறேன் ஆண்டவன். நீங்கள் எத்தனை பிஸ்னஸ் மேன்களை பார்க்குறோம், எத்தனை குடும்பங்களை பார்க்குறோம். சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு என்ன காரணம்? வீழ்ச்சிக்குள்ளே வர்றதுக்கு என்ன காரணம்? மன உளைச்சல். இதனால் வராது வியாதி வந்துடுது, மாத்திரை நிறைய போகிற சூழ்நிலை. என்ன காரணம்? நடக்க வேண்டிய வழியை கேட்கறதில்ல. தாவீதை போல கேட்கணுங்க. போகவா பிடிப்பானா? விட்டாரா ஆண்டவர்? வரும்போது சொல்கிறார், வேதம் சொல்லுது, அவன் கொள்ளையாட வேண்டிய பொருளையும் கொள்ளையாடிட்டு அமலுக்கு என் கையில் இருக்கிற பொருளையும் கொள்ளையாட வச்சிட்டார். ஜெயத்தோட ரெட்டிப்பாக வெளியே கொண்டு வர்றாரு. உன் தேவனாய் கர்த்தர் சாதாரணம் இல்லை, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லுகிறவர். கையை தட்டி கையை தட்டி, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கையை தட்டி, நான் உனக்கு போதித்து நல்ல கையை தட்டி. உன்னேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். உன்னேல கண் வைத்து அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். கையை தட்டி ஆவில நம்பி, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் இன்னும் நல்ல உற்சாகமாக, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். சொல்லுங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நல்ல கரங்களை தட்டி,
நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை ராஜா நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே. சொல்லுங்க பாபு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே. குடும்பத்தை நடத்த ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவா, புத்தியில்லா ஸ்திரீ வீட்டை அடிச்சிருவா. அழகாக நடத்தலாம். சொற்ப வருமானத்தை கொண்டு புருஷன் கொடுப்பார். புத்தியாக அந்த மனுஷி அழகாக நடத்தலாம். 15 நாளில் காலி பண்ணுற பொம்பளைங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், 25 கிலோ அரிசியை வாங்கி போடுறாரு, 15 நாளில் முடிச்சு காலி பண்ணிடுறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. புத்தியாக இருக்கணும், குடும்பத்தை நடத்தணும், ஞானத்தை கத்தட்ட கேட்கணும். யோபு சொல்கிறார், அறிவும் புத்தியும் கத்திடத்திலிருந்து வருகிறது. அந்த அறிவு ஆண்டோட்ட கேட்கணும். இதை தான் தாவீது செஞ்சான். இடத்த பிடிப்பது நான் அடுத்த காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இடத்த பிடிக்கிறதுக்கு அவன் செய்த 3வது பகுதி ஆலோசனை கேட்டான். அதனால தான் தாவீதை பார்த்து சொல்ல முடியுது, என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. நீங்கள் குடும்பத்தை நடத்த, பிஸ்னஸ் நடத்த எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரிங்க, உங்களை தூக்குவாருங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி பலிபீடத்தை சொல்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பார். வாளாக்காமல் தலையாக்கிறவர், உங்களை கீழாக்காமல் மேலாக்கிறவர். இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர். வார்த்தையை ரிட்டன் வாங்கவே மாட்டார். ஆசீர்வதிப்பேன். ஆலோசனை கேளுங்க. காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே இந்த 24 மணி நேரம் நான் எப்படி நடக்கணும்? நீங்கள் குழம்பு வைக்கும்போது கூட கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது? சாம்பாரில் கத்திரிக்காய் போடுறது, முருங்கைக்காய், அதை கூட கேட்டு செய்யலாம். தப்பே கிடையாது. ஆமாம், கரெக்டாக பாஸ்ட்டு. புத்தி, அதான் புத்தின்றது, அதான் புத்தி. சரி. அப்போ அழகாக ஒன்று நடத்துவார். ஒரு வாரம் நடத்திட்டாருன்னா, ஒரு மாதம் நடத்திட்டாருன்னா, ஒரு வருஷம் 365 நாள் மகிமையை கொண்டு போயிடுவார். அழகாக நடத்திடுவார். தோல்வியே இருக்காது, வீழ்ச்சியாக இருக்காது. நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுங்களா? ஒரு அம்மா என்னை பார்த்து கேட்டுச்சு, பிரதர் உங்களுக்கு என்ன வயசுன்னுச்சு. இப்போ நான் என்ன வயசு இருக்குன்னு சொல்லுமா, 23 இருக்குமான்னு கேட்டேன். அப்படின்னு அவன் அந்த சொன்னிச்சு 40 அப்படின்னுச்சு. சரிம்மா பரவாயில்ல, வேறு அப்படின்னு 45 அப்படின்னு. என்னுடைய வயசு இப்போ 63. பொறாமையை பாரு, அப்படியே பார்க்குறேன். 63. 3 பெண் பிள்ளைகளை பார்த்துட்டேன், 2 மருமகனை பார்த்துட்டேன், 3 பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கும் என்கிட்ட நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. கர்த்தரிடத்தில் எதையும் கேட்காம நான் செஞ்சதே கிடையாது. அதனால தான் நிற்கிறேன், ஊழியம் செய்கிறேன். என் தகப்பன் என் கூட இருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். அவர் செய்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஆண்டவர் நான் நன்றி செலுத்துவேன். வீழ்ச்சியே இருக்காது. நான் எதை கையை வைக்கிறோன்னா அப்படியே ஆசீர்வதிச்சுடுவார் ஆண்டவர். சிலது கையை வச்சா தரித்திரமாக ஆயிரும். அல்லேலூயா. விடியே விடியாது. வீட்டை கட்டினா ஜன்னல் வைக்க முடியாது, நிலைய வைக்க முடியாது. உன்னை கண்டு கத்த இந்த சென்னையில் கட்டுவார், வீட்டை கட்டுவார், மகிமையை நடத்துவார். வீழ்ச்சி இருக்காது, செழிப்பாக போவ. தேவன் உன்னை மகிமையை கொண்டு போவார். நீ கடன் பட மாட்ட. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியும் வைப்பா. செழிப்பு வரும். எவ்வளோ அமலுக்கு ஆவிகள் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் அந்த ஆவிகளை நீ முறியடிக்கிற பலத்தை கற்றுக் கொடுப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. 4வது சொல்லி முடிச்சிடுறேன். 4வது சொல்லி முடிச்சேன். சுருக்கமாக போகிறேன். 4வது சொல்லி வாசிங்க. 4வது தாவீது செய்த காரியத்தை பார்த்துடலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வாசிங்க. ஜனத்தை வாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, நான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? எப்படி முடிக்குதுமா வேதம்? விண்ணப்பம் பண்ணினான். முதலாவது என்ன பார்த்தோம்? தாவீது துதிச்சார். 2வது என்ன பார்த்தோம்? பண பொறுமை கொடுத்தார். 3வது என்ன பார்த்தோம்? இப்போ 4வது சொல்லி முடிச்சிடறேன். பக்கத்தில் பார்த்துங்க. 4வது தாவீது தேவனுடைய இருதயத்தை இடம் பிடிக்க அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஒரு பகுதி, சொல்லுங்க, ஒரு பகுதி விண்ணப்பம் பண்ணினான். சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணினான். அப்போ 4வது என்னன்னா, ஜனங்க அவருடைய இருதயத்தை இடம் பிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் இல்லை, விண்ணப்பம் பண்ணணும். ஜெபம் வேற, விண்ணப்பம் வேற. ஜெபத்தை கேட்குற ஒரு காலையில் கூட பிரசங்கம் பண்ண, ஜெபத்தை பற்றி தான் சப்ஜெக்டில் பேசினேன். விண்ணப்பம் பண்ணணும். என்ன விண்ணப்பம் பண்ணணும்? தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணணும். இந்த தேசத்துடைய பிரதமருக்காக 146 கோடி மக்களை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பல மொழி பேசப்படுகிற இந்த இந்தியாவுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணணுமா?
நான் காலையில் என் ஜெபத்தை ஆரம்பித்தேன்னா சென்னையில் ஆரம்பித்து அப்படியே ஆரம்பித்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலும் போயிட்டு வந்துடுவேன். அப்படியே 38 மாவட்டத்தில் உள்ளே நுழைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளே நுழைஞ்சிட்டு வந்துடுவேன். அப்படியே வெளிநாட்டுக்கு போயிடுவேன். விசாவே எடுக்க மாட்டேன், பாஸ்போர்ட் எடுக்க மாட்டேன், உள்ளே போயிடுவேன். சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். விசாவே எடுக்க மாட்டேன், பாஸ்போர்ட், அப்படியே ஜெபத்தில் போயிட்டே இருப்பேன், மிதந்து போயிட்டே இருப்பேன். அப்படி சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். எப்படி இருக்கும்? விண்ணப்பம் பண்ணணும். இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். சென்சஸ் எடுக்கக்கூடாது, ஆனால் தாவீது சென்சஸ் எடுக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சென்சஸ் எடுத்தோடனே தேவனுக்கு அது கோபாக்கினே ஆயிடுது. என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? வாதை அனுப்புகிறார். கொரோனா வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி வாதை அனுப்புகிறார். வாதை அனுப்பப்படும் போது தாவீதுக்கு நேராக செத்து உழுகிற ஒரு சம்பவத்தை பார்க்குறார். தன் ஜனங்க அழிகிறத தாவீது கண்ணால் பார்க்க வைக்கிறார். ஒரு தூதன் இறங்குறான், சங்கரிக்கிறான் பாருங்க. 1,00,000 பேரை சங்கரிக்கிறான் அந்த தூதன். எல்லாம் செத்து உழுகிறான். இதை யார் பார்க்குறா? ஒரு அரசன் தாவீது, ஒரு ராஜாங்க. அவன் அப்படியே பார்க்குறான், உணர்ந்துட்டான். வேற வழியே கிடையாது. நம்ம யார் கையில் உழுவணும்னா கர்த்தருடைய கையில் போய் உழுவணும். கர்த்தருடைய கையில் உழுந்துரும், வேற வழியே கிடையாது. தாவீது செய்த ஒரு சின்ன ஒரு தவறுனால ஆண்டவர் மறுபடியும் தாவீதை திருப்புறாரு. கவனிங்க. உடனே தாவீது என்ன பண்ணான் தெரியுங்களா? முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன், ஆனால் என் மந்தைகள், என் ஜனம். எவ்வளோ ஒரு விண்ணப்பம் பாருங்க. இதான் கரிசனை, இதான் பாரம். யாரும் கேட்டால் போகட்டும். என் வீட்டில் மழை பெய்யுதான்னு பாரு. என்ன சிஸ்டர் கரெக்டாக சிஸ்டர்? எங்கள் வீட்டில் அடுப்பு எரியுதான்னு பாரு. அடுத்த வீட்டில் நம்ம ஜனங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. ரேஷன் கடையில் சொல்கிறான்ல, பொங்கலுக்கு 1 கிலோ பச்சரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அடிக்கரும்பு, காவு, வெல்லம். அதை தெரியாமல் போய் இந்த மனுஷன் வாங்கிட்டு வந்துடும். பக்கத்தில் காக்கா கூப்பி சொல்லாது, ரெபேக்கா விட்ட சொல்லாது, ஏக்கா சீக்கிரம் போக்கா தீந்துற போது, இது பூன்னு வாங்கிட்டு வந்து முன்னே அழகாக வச்சுக்கோம். வெளியில் சொல்லாது. சில பேர் அப்படி தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு சில காரியங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவார். அதை நீங்கள் கொண்டு வந்து அதை சீர்படுத்தி கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பமாக பண்ணணும். இப்போ தாவீது ஒரு அரசனாக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து என்ன செய்கிறான்? நம்மளால தான் இந்த ஜனம் அடிப்படுறாங்க, செத்து உழுகிறத, ஒரு தூதன் சங்கரிக்கிறத தாவீது கண்ணால் பார்த்த உடனே இறங்க சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் விழுந்துடுறப்போ இதை நிறுத்திடு, இந்த வாதியை நிறுத்திடு. உடனே வேதம் சொல்லுது, அவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தர் வாதியை நிறுத்துறாரு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், உன் குடும்பத்து மேல சாபங்கள் தலைமுறையாக தொடர்ந்து வருது பார் சாபம். அந்த சாபத்தை தேவன் இன்னைக்கு உடைப்பார். அல்லேலூயா. தொடர்ந்து வருகிற சாபங்கள். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 40 வயசுல செத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குறிப்பிட்ட 40 வயசுல. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஊமையாகவே இருப்பாங்க. எனக்கு தெரியும், தஞ்சாவூரில் பார்த்து 8 பேரும் ஊமை. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம் 8 பேர் ஊமை, பேச மாட்டாங்க. காரணம் அந்த சாபம். சில குடும்பத்தில் சாபம் தலைவிரித்து ஆடும். அந்த சாபத்துக்குள்ள ஜனங்க கிடப்பாங்க. கவனிச்சு பாருங்க. ஆனா நான் சொல்றேன், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய உன் தேவனாகிய கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, சர்வவல்லமையுள்ள தேவன் அவர். தாவீது ஆண்டவர் கரத்தில் விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, மறுபடியும் அதை திருப்புங்க. அவன் கேட்கும்போது விண்ணப்பம் பண்ணாம பாருங்க. தாவீதின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியும் கர்த்தர் இறங்குறார் தேசத்து மேல. நான் சொல்லட்டுமா? சேமத்தை கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன் சூழ்நிலையை மாற்றுகிறவன் கர்த்தர். நீ தேசத்துக்காய் விண்ணப்பம் பண்ணணும். தேசத்துக்காய் விண்ணப்பம் பண்ணுற ஒரு ஆவியை இன்னைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் உள்ள ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அண்ணாலை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறார். தேசத்துக்காய் ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுற ஜனங்களை பார்க்கிறார். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜனங்களை பார்க்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் எப்படி திறப்பில் சோதோம் கோமோராவுக்காக நின்னானோ, தன் லோத்து சகோதரன் குடும்பம் காப்பாற்றப்படுவதற்காக அவன் விண்ணப்பம் பண்ணி நின்னானோ, அதே போல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண திறப்பில் நின்னானோ, அதே போல விண்ணப்பம் பண்ணுகிற ஜனங்களை தேடுறார் ஆண்டவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனிமே நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜனத்துக்காய் தேசத்துக்காய் விண்ணப்பம் பண்ணுவேன். அவர் இருதயத்தை இடம் பிடிப்பேன் நான். அல்லேலூயா. அவர் இருதயத்தை நான் பிடிப்பேன். அவர் என் பக்கமாக திரும்புவார். நல்ல வார்த்தையை கேட்க நான் முடிக்க விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளையே. 4வது தாவீது செய்த காரியம் விண்ணப்பம் பண்ணினான். தன் ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணினான். உங்களை ஆராய்ந்து பாருங்க, நீங்க எவ்வளவு பேருக்கு விண்ணப்பம் பண்றீங்க? காலையில் தேவ சமூகத்துக்கு விண்ணப்பம் கொண்டு போறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற விண்ணப்பம் இருக்கா? இல்லை உங்களுக்கு மட்டும் ஜெபிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் ஜெபிக்கிறீங்களா? நல்ல
ஒரு வாகனம் கிடைக்க ஜெபிக்கிறீங்களா? என்ன விண்ணப்பம் பண்றீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. அதை தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க இருதயத்துக்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவளா நீங்க மாறணும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ ஒரு தீர்மானத்தோடு நீங்க போக போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல விண்ணப்பத்தின் ஆவியை ஊத்த போறாரு. விண்ணப்பத்தின் ஆவியை ஊத்த போறார். முதியோரும் இளைஞர் மேலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசன ஆவியை ஊட்ட போகிறார். உங்க மேல ஆவியன் வரப்போகிறார். ஒருவேளை நீங்க கர்ப்பஸ்திரியா என் செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க சொன்னா, உன் வயிற்றில் இருக்கிற புள்ள துள்ளி குதிக்கும்படியா அந்த பிள்ளையின் வயிற்றில் ஆவியான பலமாய் இறங்குவாராக. விண்ணப்பத்தை ஊற்றுகிறான் ஆண்டவர். முன்மாறி பின்மாறி ஊற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு ஒரு பாரப்படுங்க, ஒரு தியாகமாய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவேன், போதும் என் குடும்பத்துக்காக நான் ஜெபித்தது போதும், நான் தேசத்துக்காக நிற்பேன். அதனால தாங்க என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். வேலையை ராஜினாமா வந்து பள்ளிக்கூடத்தை சொல்கிறேன். வேலையை எத்தனையோ அதிகாரி என்னை கூட பேசினாங்க, வேண்டாம் பண்ணு பொம்பளை பிள்ளைலாம் வச்சிருக்கிறேன், இவ்வளோ சீக்கிரம் வேலை எழுதி கொடுக்காது. ஆனால் அதை மீறி தான் நான் எழுதி கொடுத்து வந்தேன். என்னென்றால் கர்த்தரின் மேலே வைத்த அபிஷேகம். இன்னைக்கு தஞ்சாவூரில் 23 வருஷமாக டாக்டர் கிளிப்போடு குமார் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். இறந்துட்டார் அண்ணன், அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். 23 வருஷமா தஞ்சாவூரில் நடத்தினேன். சொந்த ஊரில் மண்டபம் நிரம்பி வழியுது. இங்கே ஃபாதரை கூப்பிட்டு நடத்தின பெர்க்மாஸ் வந்திருந்தார். 3 வருஷமா இங்கே அனிதா ஸ்கூலில் நடத்துகிறேன். பாரம் விண்ணப்பம் பண்ணும். எங்கள் ஆண்டவர் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன். என் இறுதி மூச்சு வர இருக்க வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் தேசத்துக்கு விண்ணப்பம் பண்ணணும். எங்களுக்கு வர விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ விண்ணப்பம் வரும். அவ்வளோ விண்ணப்பத்தை எடுத்துட்டு பல்லாவரம் மலையில் உச்சியில் கொண்டு போய் அந்த பாறையில் வச்சு ஜெபிப்பேன். அதான் எனக்கு கொடுத்த கர்த்தர் கிருபை, தயவு. நான் முடிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இருதயத்துக்கு ஏற்றவங்களை மாறுபடிய பேசிக் கொண்டிருக்கிறார். 4 காரியம். முதல் காரியம் டக்குன்னு சொல்லணும். முதல் காரியம், 2வது காரியம், 3வது காரியம், 4வது காரியம். அப்படியே எழுப்பி நிற்போமா? நான் ஜோம் பண்ணி ஐயாட்ட கொடுத்துட்றேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லாம் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. 4 காரியம், 4 காரியம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போமா? அப்படியே பேக்கெல்லாம் வச்சிருங்க. யாரும் எடுக்க வேணாம். பேக் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பேக் அப்படியே வச்சிருங்க. அப்படியே நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் கூட பேசியிருக்கிறா. தாக்கப்பனே நான் 1வது தான் இதை பேசணும்னு நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் 2வது பேச விடலை என்ன. ஆனால் ஜெபத்தை முத்தி 1வது பேசினேன். ஏதோ நோக்கம் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 4 காரியங்கள். இருதயத்துக்கு ஏற்றவளை நீங்கள் மாறணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர். சொல்லுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவர். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு விண்ணப்ப ஆவி உங்க மேல இறங்கி வரணும். உங்களை ஆவியை நிரப்ப விரும்புகிற ஆண்டோட பிள்ளை. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க பாபு ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கையை தட்டி என் விண்ணப்பத்தை கேட்பவர். விண்ணப்பத்தை ஆவியான நிரப்புவாராக. ஒவ்வொரு பேரும் விண்ணப்பத்தின் ஆவியான இறங்கி வருவார். இன்னைக்கு விண்ணப்பம் உங்க மூல வரைக்கும் வருவோம். உங்களை நிரப்ப விரும்புகிறார். மனதுருகி அரணீதி அதிசயம் செய்பவரே, ராஜா சொல்லுங்க பாபு. மனதுருகிற ஆண்டவன் உங்க மேல விண்ணப்பத்தின் ஆவியை வைக்கிறேன் ஆண்டவன். ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கி வருவதாக ஒருவரு வருவியா போயிடக்கூடாது. இவருடைய இருதயத்தை ஏற்றவளை மாற்றுவீராகப்பா. ஒவ்வொருவரை தனித்தனியாக தொடுவீரா. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரை தனித்தனியாக தொடுவீரா. என் விண்ணப்பத்தை